பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய அரோரா இரவில் தூங்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா திவ்யா கணேசன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. டாப் 3க்குள்ள கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டிருந்த அரோரா அவர்கள் இந்த சீசன்ல 4வது ஆளா வெளியேறியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருந்துச்சு. இடையில அரோரா தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்க டாப் 3ல கூட வரலங்கிறது எல்லாருக்கும் ஏமாற்றமா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஏமாற்றம் நமக்கு மட்டும் கிடையாது. அரோராவுக்குமே மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அரோரா அவர்கள் கண்டிப்பா டாப் 4 வந்துருவோம். அத தாண்டி டாப் 3க்குள்ளயாவது வந்துருவோம் அப்படிங்கிற மாரி நம்பியிருக்காங்க. ஆஃப்டர் வின்னிங் டிக்கெட் டூ ஃபினாலேக்கு அப்புறம். ஆனா 4 பேத்துல ஒரு ஆளா வந்துட்டு டாப் 3க்குள்ள வர முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அத பிக் பாஸ் மேடையிலேயே கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு கடைசியில அந்த டாப் 3ல வராம போயிட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே வர அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. இதனால நைட்லாம் தூங்காம ரொம்பவே சிரமப்பட்டுருக்காங்களாமா. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்ல நீ உண்மையாலுமே உன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல ஒரு 50 நாள் நீ எதுவுமே பண்ணல. அது மிகப்பெரிய ஒரு பேரா உன் மேல இருந்துச்சு. ஆனா 50 நாளுக்கு அப்புறம் நீ சரியா பேசியிருக்க, சரியா விளையாண்டுருக்க, டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணியிருக்க, அண்ட் டாப் 4க்குள்ள வந்திருக்க. இதுவே மிகப்பெரிய விஷயம். இது எல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான மக்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அவ்வளோ பேர் உங்க வீட்டு பொண்ணா உன்னை நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ அதை தான் மிகப்பெரிய வெற்றியா பார்க்கணும். அந்த கப்பு ஜெயிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அரோரா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பிக் பாஸ் வீட்லேருந்து வந்த அட்மாஸ்பியர் இன்னும் 2 நாள் அப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் தொடர்ந்து எப்பவும் போல நல்லா தூங்கி, நல்லா பேசி, நல்லா விளையாண்டு ரொம்ப சூப்பரா இருப்பாங்கன்னு நம்பலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஹசீன் அவர்களோட பிக்சர் ஒன்று சோசியல் மீடியால வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு அவங்களோட பிக் ஒன்று வெளியாகி இருக்கு. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. 2000 ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் ஹசீன். தொடர்ந்து விஜய் சார், அஜித் சார், ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருந்தாங்க. ஒரு 20 படம் தான் தமிழ்ல பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே அவங்க அதை ஹீரோயினா பார்த்த மாதிரியே ஒரு நினைவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா இண்டஸ்ட்ரியை விட்டு ஒதுங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சோசியல் மீடியால கூட அவங்க ஆக்டிவா இருக்கிறது கிடையாது. சமீபத்தில் அவங்களோட 10வது வருஷ கல்யாண நாள அவங்களோட ஹஸ்பண்ட் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுல தான் ஹசீன் அவர்களோட புகைப்படம் இருந்திருக்கு. அந்த ஒரு போட்டோல ஹசீன் அவர்கள் ரொம்ப ரொம்ப எங்கா இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் கொஞ்சம் கூட அவங்க மாறவே இல்லை. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க டாப் ஹீரோயினா வந்துருவாங்க போல. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹசீனா புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிக்சர் பார்க்கும்போதும் நமக்கு அப்படிதான் தோணுது. மறுபடியும் ஹசீன் தமிழுக்கு நடிக்க வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.